Hey, hi guys. Today என்ன பார்க்க போறோம் சொல்லிக்கிறீங்கன்னா AutoCAD பாயிண்ட் கமாண்ட் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல லைன், பாலிலைன், சர்க்கிள், ஆர்க், ரெக்டாங்குலர், பாலிகான், எலிப்ஸ் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. மேலே ஐக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் எங்கே எனக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட ட்ராயிங் பண்ணல கீழே ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ கிளிக் பண்ணது உங்களுக்கு பாயிண்ட் சிம்பிள் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. அப்படிலாம் கமாண்ட் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாயிண்ட் கமாண்ட் கொடுத்துக்கலாம். ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா PO. பாயிண்ட் கமாண்டோட ஷார்ட்கட் கீ PO ஓகேங்களா. ஸோ பாயிண்ட்ல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா பாயிண்ட், மல்டி பாயிண்ட், BD மூடு அண்ட் BD சைஸ். ஸோ நீங்கள் பாயிண்ட்னா இந்த ஒரு பாயிண்ட் சிங்கிள் டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அதே மல்டி பாயிண்ட்னா உங்களால் எத்தனை டைம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ BD மூணுனா எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் என்னோட பாயிண்ட் வேணும், என்னோட பாயிண்ட் வந்து ஒரு இன்ட்டு சிம்பிளில் வேணும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சிம்பிள் வேணுமோ அதை சூஸ் பண்ணுறது BD மூடு. BD சைஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த பாயிண்டோட சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி செட் பண்ண சொல்லி நம்ம AutoCADல போய் பார்ப்போம். AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சேம் அங்கே சொன்ன மாதிரி என்னோட ட்ராயிங் பண்ண இந்த ஏரோ கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குங்களா மல்டி பாயிண்ட். ஸோ சிங்கிள் பாயிண்ட்டுக்கு நீங்கள் PO கொடுத்து என்டர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாயிண்டோட ஷார்ட்கட் கீ PO என்டர். ஜஸ்ட் எனக்கு எங்கே வேணும் அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ப்ளஸ் சிம்பிளை நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கிரியேட் ஆகுது ப்ளஸ் சிம்பிளோட ஓகேங்களா. ஸோ என்னால் ஒன் டைம் தான் பண்ண முடியும், பட் எனக்கு மல்டி டைம் எனக்கு வேணும்னா சேம் நான் மல்டி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மல்டி சூஸ் பண்ணி எனக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கே நான் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு போதும். ஸோ எனக்கு பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சுங்களா. இப்போ எனக்கு இந்த சைஸ் வேணாம், எனக்கு வேறு ஒரு சைஸ் எனக்கு வேணும்னா ஸோ அதோட சைஸோட நேம் உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு 10 சைஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோட BD மூட சைஸஸ் ஓகேங்களா. எனக்கு 0 கொடுத்தேன்னா வெறும் எனக்கு புள்ளி மட்டும் வரும் ஓகேங்களா. ஸோ 1 கொடுத்தா எனக்கு அந்த எந்த ஒரு பாயிண்ட்டுமே இருக்காது. 2 கொடுத்தா எனக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள், எனக்கு 3 கொடுத்தா ஒரு இன்ட்டு சிம்பிளும், ஸோ 4 கொடுத்தா எனக்கு ஒரு ஐ சிம்பிளும் வரும் ஓகேங்களா. ஸோ 32 கொடுத்தா எனக்கு ஒரு சர்க்கிள் ப்ளஸ் எனக்கு மிட்டில் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஸோ 33 எனக்கு வெறும் சர்க்கிள், 34 வந்து எனக்கு ஒரு சர்க்கிள் ப்ளஸ் சிம்பிள், 35 எனக்கு ஒரு சர்க்கிள் அண்ட் ஒரு இன்ட்டு சிம்பிள் ஓகேங்களா. ஸோ 36 சர்க்கிள், 64 வந்து எனக்கு ரெக்டாங்குலர் ஒரு டாட் ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு 10 சிம்பிள் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 96 எடுத்துக்கிறேன். சேம் AutoCAD போய்க்கிறேன். இப்போ வந்து நான் BD மூடு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. BD மூடு கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிஃபால்ட்டாக எனக்கு 2 நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 2 இருக்குது ஓகேங்களா. ஸோ 2ஆம் நம்பர் சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ப்ளஸ் சிம்பிள். ஸோ எனக்கு 2 ப்ளஸில் இருக்குங்களா. சேம் இங்கே பார்த்தீங்களா எனக்கு 2ஆம் நம்பர் சிம்பிள் ப்ளஸில் எனக்கு வந்துருங்களா. இப்போ நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் கொடுக்க போகிற சிம்பிள் 96. எனக்கு ஒரு ரெக்டாங்குலர், அதுக்குள்ள ஒரு சர்க்கிள், அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஓகேங்களா. சேம் இப்போ போய்ட்டு 96 கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு எல்லா பாயிண்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா. ஒரு ரெக்டாங்குலர், ஒரு சர்க்கிள், அது மிட்டில் ஒரு பாயிண்ட் ஓகேங்களா. சரி எனக்கு இந்த பாயிண்ட்லாம் தெரியல, எனக்கு நம்பர்ஸ் எனக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி பண்ணால் சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் யூட்டிலிட்டி போய்க்கோங்க. யூட்டிலிட்டி போயிட்டு கீழே பாயிண்ட் ஸ்டைல் இருக்குங்களா, ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் அங்கே பார்த்தா அதே நம்மளுக்கு 10 சிம்பிள் அவைலபிளாக இருக்குங்களா. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு அதோட சைஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ சைஸ் வந்து நான் 10 கொடுத்துக்கிறேன். சேம் எனக்கு எல்லா பிளேஸும் வரணும். ஸோ எல்லா பிளேஸும் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு சைஸ் பெருசாகிடுச்சுங்களா, பட் எனக்கு சிம்பிளாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா. ஸோ நீங்கள் BD மூட்லேயே மாற்றிக்கலாம், பாயிண்ட் ஸ்டைலில் நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு BD சைஸ். நான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன், எனக்கு இதோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக எனக்கு வேணும். சேம் அது நீங்கள் எப்படி மாற்ற சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு BD சைஸ் BD சைஸ் ஓகேங்களா. என்டர் கொடுத்துக்கிறேன். சைஸ் எவ்வளோன்னு கேட்குறேன். எனக்கு 10 இருக்குது. நான் சைஸ் வந்து நான் ஒரு 3ன்னு மாற்றிக்கிறேன். சின்னதாகிடுச்சுங்களா. ஸோ எனக்கு அந்த சைஸ் 10லேருந்து ஒரு 3 போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதே எனக்கு BD சைஸ் ஓகேங்களா. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டேன். நெக்ஸ்ட் வந்து டோனட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. டோனட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.